பிக் பாஸ் சீசன் 9 இப்போ ஃபைனலுக்கு நெருங்கிடுச்சு. இந்த இருக்கப்போற ஒரு வாரம் தான் கண்டிப்பா பிக் பாஸ் 9ல யாரு வின்னர் அப்படின்னு தெரியும். இந்த ஒரு வாரத்துல உள்ள இருக்கிற சபரி, விக்ரம், திவ்யா, அரோரா இந்த 4 பேர்ல யாரு வின்னர் ஆக போறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த இந்த தருணம். ஏன்னா சாண்ட்ரா இன்னைக்கு அதிரடியா வெளியேறாங்க. சோ சாண்ட்ரா கனவு கண்டாங்க நாம எப்படியாவது டைட்டில் வின் ஆயிடலாம்னு சொல்லி. ஆனா பிக் பாஸ் டீம் சாண்ட்ராவை கதையை முடித்து விட்டாங்க. இப்போ இந்த 4 பேர்ல ஒரு ஆள் தான் டைட்டில் வின்னர் ஆக போறாங்க. அது கண்டிப்பா விக்ரமா இருக்கலாம், இல்ல சபரியா இருக்கலாம். ஆனா திவ்யாவோ அரோராவோ இருக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லாருமே இப்போ கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மக்களால அதிகமா விரும்பப்படுறது சபரியும் விக்ரம் தான். அதனால இந்த 2 பேர்ல அதிகபட்சம் சபரி வின்னராகவும் நம்ம விக்ரம் அதன் பிறகு இருக்கிற டைட்டில் வின்னராகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இப்போ இதுக்கடையில இன்னைக்கு சாண்ட்ரா வெளியேறும் போது சாண்ட்ரா சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது நான் பண்ணது தவறு தான். நான் பார்வதிக்கு கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். அதனால பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுப்பான்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நானும் கொஞ்சம் அப்படியே பேனிக் அட்டாக் ஆயிட்டேன். ஆனா இது எதுவுமே திட்டமிட்டு பண்ணது அல்ல. ஏதோ காலப்போக்குல அது நான் ஒண்ணு நினைச்சேன், அது வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா போகும்போது கூட கமுதின் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. நான் அப்ப கூட அவரை மன்னிக்காம கொஞ்சம் பயந்து போய் என்ன பண்ணுன்னு தெரியாம நான் கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டேன். அதன் பிறகு இந்த ஒரு வாரத்துல நாம தப்பு பண்ணிட்டோமோ, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளால இன்னைக்கு வீச்சை பார்வதியும் கமுதினும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மன்னிச்சிடு பார்வதி அப்படின்னு நம்ம சாண்ட்ரா மனசார மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. இது அனைவரையுமே உச்சக்கட்ட அதிர்ச்சியில் ஆழ்த்துனுச்சு. அது மட்டும் இல்லாம விஜய், பார்வதி, கமுதின் 2 பேருக்கும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது மக்கள் ஆரவாரமா பார்வதி பேர் சொல்லி கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. அப்பதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. அப்போ விஜய், பார்வதி, கமுதின் மேல மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குதா, நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு எல்லாருமே முடிவெடுத்திருக்காங்க. அதன் பிறகு சாண்ட்ரா வெளியேறின கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன பிரேக் விட்டுருக்காங்க. அந்த பிரேக்ல நம்ம வீட்டுக்குள்ள இருந்த 4 பேரும் ஒரு முக்கிய முடிவெடுத்திருக்காங்க. அதுவும் சபரியால் எடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, சபரி அங்க இருந்த திவாகர் அப்புறம் இன்னும் சில பேர்கிட்ட அவரோட விஜய் பார்வதி பத்தி கேட்டிருக்காரு. விஜய் பார்வதி பத்தி மக்கள் மத்தியில நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. விஜய் பார்வதி, கமுதின் 2 பேரும் காதல் கசமுசா மட்டும்தான் மக்களுக்கு பிடிக்கிறதே தவிர மற்றபடி எல்லா கேம்லயும் மக்கள் அதிகமா எதிர்பார்த்தது பார்வதி தான். வெளியாகிற எல்லா ப்ரோமோலையும் முக்கியமான போட்டியாளரா பார்க்கப்படுறதே பார்வதி தான். பார்வதி தான் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு மக்களே ஆசைப்பட்டாங்க. அப்படிலாம் சொல்லவும் சபரி நாம தப்பு பண்ணிட்டோம், நாம சாண்ட்ரா பேச்சை கேட்டுட்டு பார்வதியை நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், அதனாலதான் நாமளும் பார்வதி வெறுத்துட்டோம். அப்போ பார்வதியை வெறுத்துக்க கூடாது, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சபரி ஒரு மனதா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதாவது வெளியே போன பார்வதி அப்புறம் கமுதின் 2 பேருமே மீண்டும் உள்ள வந்தே ஆகணும். அது விஜய் சேதுபதி சார் நினைச்சா மனசு வச்சா முடியும். அதனால நாம எல்லாருமே இப்போ பிரேக் முடிஞ்சு விஜய் சேதுபதி சார் பேசும்போது இங்க பார்வதி, கமுதின் 2 பேரும் இல்லைன்னா பார்வதி மட்டுமாச்சும் உள்ள வந்தே ஆகணும், இல்லைன்னா நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியேற போறோம் அப்படின்னு நாம பிரச்சனை பண்ணலாம். அப்படி பண்ணா கண்டிப்பா பார்வதி திரும்பவும் வீட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு போட்டியில எந்த ஒரு போட்டியாளருமே தவறா வெளியேறக்கூடாது. போட்டியாளர்கள் யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா எல்லாரும் மோதி அதை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஆகணும். அப்போதான் அந்த போட்டிக்கே மரியாதை அப்படின்னு சபரி முடிவு எடுக்கவும், சபரி கூட இருந்த திவ்யா அப்புறம் அரோரா அதன் பிறகு நம்ம விக்ரம் எல்லாருமே இந்த முடிவு சம்மதம் தெரிவிச்சு பிரேக் முடிஞ்சு முடிய போற அந்த நேரத்துல இந்த 4 பேருமே நாங்க வீட்டை விட்டு வெளியே வர போறோம் அப்படின்னு சொல்லவும் விஜய் சேதுபதியை பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே கமுதின், பார்வதி 2 பேருமே தவறான முறையில் வெளியேற்றப்பட்டுட்டீங்க, அவங்க தப்பு இல்ல. எல்லா பிரச்சனையும் காரணம் சாண்ட்ரா தான், அதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதனால வெளியேற்றப்பட்ட கமுதின், பார்வதியும் திரும்ப வீட்டுக்குள்ள வரணும். இந்த ஒரு வாரமும் நாங்க சேர்ந்து எல்லாரும் ஒன்னாவே கேம் விளையாடுறோம். அதுல மக்கள் யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கட்டும், அவங்க தான் டைட்டில் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை பார்த்து விஜய் சேதுபதி திக்கு முக்காடி இருக்காரு. இதன் காரணமா ஒருவேளை பார்வதியோ இல்ல கமுதினோ மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கப்படுறாங்க.